السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أجمعين، أما بعد. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ரூஹ் பிரியும் வரைக்கும் இறுதி நேர தொழுகையை நெற்றியை சுஜூதில் வைத்து சுஜூது செய்யக்கூடிய நிலைமையில் தொழக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் மக்கா முக்கர்ரமா சென்று கஅபத்துல்லாவை ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் தவாஃப் செய்யும் பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் வல்ல ரப்புல் ஆலமீன் வாழ்வில் நிறைவாக 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 தந்தருள் புரிவானாக, ஆமீன். வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, பாசத்திற்குரிய பெரியோர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையெல்லாம் இங்கு ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக, ஆமீன். சொர்க்கத்திற்குள் நுழைந்தாலும் சொர்க்கம் நமக்கு சொர்க்கம் அல்ல, எங்கள் நாயகத்தின் பொற்பாதங்களை முட்டுவதுதான் சொர்க்கம் என்ற ஆஷிகீன்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நசீபையும் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக, ஆமீன். எனக்கு இந்த அவயத்தில் படிக்கப்பட்டுள்ள தலைப்பு இறை நெருக்கம் பெற்று ஈடேற்றம் அடைவோம். இறைவன் என்றால் நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை குறிக்கக்கூடிய வார்த்தை. இறை நெருக்கம், நெருக்கம் என்ற வார்த்தைக்கு விளக்கத்தை பார்க்கும் பொழுது சொல்லுவார்கள், ஆழமான பிணைப்பிற்கு நெருக்கம் என்று சொல்லப்படும். அளவில்லாத அன்பிற்கும் நெருக்கம் என்ற வார்த்தையை புழங்கப்படும். அளவில்லாத நம்பிக்கைக்கும் நெருக்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படும் என்று நமக்கு சொல்லித் தருவார்கள். ஆக இறை நெருக்கம் என்றால் இறைவனோடு நம்முடைய ஆழமான பிணைப்பும், இறைவனோடு நம்முடைய ஆழமான அன்பும், இறைவன் மீது நமக்கு அளவில் இல்லாத நம்பிக்கையும் தான் இறை நெருக்கம் என்ற வார்த்தையின் பொருள். அடுத்து ஈடேற்றம் அடைவோம். இந்த ஈடேற்றம் என்ற வார்த்தைக்கும் விளக்கம் தருவார்கள். ஓய்வு என்ற ஒரு வார்த்தையை அர்த்தமாகவும் சொல்லப்படும், மீட்பு என்ற ஒரு வார்த்தையையும் சொல்லப்படும், பேரின்ப வாழ்க்கை
எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை என்பதற்கும் ஈடேற்றம் என்று சொல்லப்படும் விடுதலை, வெற்றி போன்ற வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் ஈடேற்றம் என்று சொல்லப்படும். சுருக்கமாக சொல்ல போனால் சிக்கல்கள், துன்பங்கள், இன்னல்கள் அனைத்தையும் விட்டு நிம்மதியாக, மிகவும் அமைதியாக, சமாதானமாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஈடேற்றம் என்று சொல்லப்படும். முதலில் இறை நெருக்கம் பெற்று ஈடேற்றம் அடைவோம். இறை நெருக்கத்தை பெறக்கூடிய இடம் துன்யா, ஈடேற்றத்தை பெறக்கூடிய இடம் ஆகிரா. எந்த அளவிற்கு இறை நெருக்கத்தை உலகத்தில் பெறுகிறோமோ அந்த அளவிற்கு நாளை ஈடேற்றத்தில் அந்த நெருக்கத்தை பொறுத்தவரை கியாமத்தில் நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கும் என்பதுதான் இந்த தலைப்பின் சாரம்சம் என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிப்பான், அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷன் வஸ்ஸமாஅ பினாஅன் வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅ ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை உங்களுக்காக வேண்டி விரித்து வைத்திருக்கிறான். வானத்தை உங்களுக்காக வேண்டி அமைத்து வைத்திருக்கிறான். உங்களுக்காக வேண்டித்தான் வானிலிருந்து மழையும் பொழிகிறான். அந்த மழையின் மூலமாக நாம் உண்ணக்கூடிய உணவுகளையும் கொடுக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கிறான். இந்த இடத்தில் நாம் விளங்க வேண்டும், இந்த பூமி விரிக்கப்பட்டிருப்பது நமக்காகத்தான், இந்த வானம் உயர்த்தப்பட்டிருப்பதும் நமக்காகத்தான். அந்த வானிலிருந்து பொழியக்கூடிய மழையாகட்டும், அந்த மழையின் மூலமாக விளையக்கூடிய விளை பொருட்களாகட்டும், அனைத்தும் நமக்காகத்தான் என்கிறான் ரப்புல் ஆலமீன். இந்த வெளிப்படையில பார்க்கும்போது இதுல என்ன இருக்கு என்றுதான் நாம் சிந்திப்போம். உலகம் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். வானத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்காக அமைத்திருக்கிறான். இதில் என்ன இருக்கிறது? இந்த வானத்தினுடைய மழையின் மூலமாக பல உணவுப் பொருட்களை ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். இதிலும் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் இமாம் பெருமக்கள் தஃசீர்களிலே விளக்கம் எழுதுவார்கள். ரப்புல் ஆலமீன் பூமியை விரித்ததற்கும் வானத்தை அமைத்ததற்கும் வானிலிருந்து மழையை கொடுத்து அந்த மழையின் மூலமாக நமக்கு உணவை கொடுத்ததற்கும் காரணம் என்ன தெரியுமா? ஐ ஃபஅபுதூஹு, அவனை வணங்குவதற்காகத்தான் இந்த பூமியை விரித்தான், வானத்தை அமைத்தான், அந்த மழையின் மூலம் உணவை கொடுத்தான். தொடர்வார்கள், வஷ்குரு லஹு, அவனுக்காக வேண்டி நாம் சுக்ர் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டித்தான் இந்த பூமியும் இந்த வானமும் அந்த வானிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு பொருட்களும். நிறுத்தவில்லை, தொடருகிறார்கள். வாஹலிசுலஹு, அவனுக்காக வேண்டி பரிசுத்தமான முறையில் கலப்பற்ற உள்ளத்தோடு இறைவனை துதிக்க வேண்டும், அவனை வழிபட வேண்டும், அவனை தொழ வேண்டும். இந்த மூன்று காரணங்களுக்காக வேண்டித்தான் ரப்புல் ஆலமீன் வானையும் சரி, பூமியையும் சரி, பூமியிலிருந்து விளையக்கூடிய உணவுகளையும் சரி நமக்கு தருகிறான் என்கிறார்கள் இமாம் பெருமக்கள், சாலிஹீன்கள். நம்ம விளங்கணும், இபாதத் என்றால் என்ன? இபாதத் என்றால் என்ன? தக்பீர் கட்டி பல ரக்காத்துகள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரக்காத்துகள் தரையில் விழுந்து விழுந்து எழுந்திருப்பதற்கு பெயர் இபாதத்து அல்ல. தஸ்பீஹ் மணிகளை எடுத்துக்கொண்டு பல ஆயிரக்கணக்கான ஸலவாத்துகள், பல ஆயிரக்கணக்கான திக்ருகள், பல ஆயிரக்கணக்கான தஸ்பீஹ்களை ஓதுவது இபாதத்தில் கட்டுப்பட்டதும் அல்ல. இதுதான் இபாதத் என்று பார்க்கும் பொழுது சொல்லித் தருவார்கள், ஹிய ஹக்குன் ஸாத்தியுன் லில்லாஹி தஆலா அலா இபாதிஹி பிஇதிபாரி அன்னஹும் இபாதுஹு. இபாதத் எதுக்கு தெரியுமா? இறைவனை துதிப்பதும், அவனை வணங்குவதும், அவனை வழிபடுவதும் எதற்காக வேண்டி தெரியுமா? சொல்லித் தருவார்கள், இறைவனை இறைவனாக நினைத்து வணங்குவதுதான் இபாதத். அவன் எஜமானன், நான் அடிமை,
அடிமைத்துவம் என்ற அந்த அடிமைத்தனத்திலிருந்து இறைவனை துதிப்பதுதான் இபாதத் என்று சொல்லித் தருவார்கள். அதுதான் யதார்த்தமான இபாதத். நம்மில் பல நபர்களும் கூட அல்லாஹ் எனக்கு அதை தந்திருக்கிறான், இதை தந்திருக்கிறான், அதனால நான் அவனுக்கு இபாதத்தை செய்யறேன். இப்படி ஒரு கூட்டம். அல்லாஹ் எனக்கு தருவான், தரணும், நிறைய எனக்கு வேணும், அதனால நான் இபாதத் செய்யறேன் என்று மற்றொரு கூட்டம். வெளியில் சொல்ல மாட்டார்கள், உள்ளத்தில் இந்த நிலைக்கு தான் பெரும்பாலும் இருக்கிறது. ஆக இபாதத் என்றால் அவன் எஜமானன், நான் அடிமை. எஜமானனை நான் துதிக்க வேண்டும், அவனை நான் வழிபட வேண்டும், அவனை நான் தொழ வேண்டும், அவனை நான் திக்ர் செய்ய வேண்டும், அவனை நான் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவனை வணங்குவதும் அவனை தொழுவதும் அவனை துதிப்பதும் தான் இபாதத்தே தவிர நாம் செய்வது இபாதத்து அல்ல. என்றைக்கு ஒரு மனிதன் இந்த இபாதத்தை இபாதத்தாக செய்கிறானோ அன்றைக்கு இறை நெருக்கம் ஏற்படும். இபாதத்து இபாதத்தாக இருந்தால் மாத்திரமே இறைவனின் நெருக்கம் ஏற்படும். என்றைக்கு இறைவனின் நெருக்கம் ஏற்படுகிறதோ அன்றைக்குதான் ஈடேற்றமும் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சய்யிதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, குன்து கல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒட்டகத்தில் அமர்ந்து நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பாலைவனத்தில் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா முஆத் என்று என்னை அழைக்கிறார்கள். பெருமானார் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு பின்னால் அமர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வேளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைக்கிறார்கள். யா முஆத் என்று சொல்ல லபைக் யா ரசூலல்லாஹ் என்று நான் சொல்லுகிறேன். சொன்னதற்கு பின்னால் சும்ம சக்கத சாஅத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரம் சில நொடி பொழுது அமைதியாக இருக்கிறார்கள். முஆதனை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டுட்டு அமைதியாயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாம் முறையும் யா முஆத் என்று மீண்டும் அழைத்தார்கள். நான் லபைக் யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க நாயகமே என்று சொன்னேன். மீண்டும் ஃபஸக்கத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மௌனம் காத்தார்கள். சில நொடி பொழுதிற்கு பின்னால் மூன்றாவது முறையும் யா முஆத் என்று அழைக்க லபைக் யா ரசூலுல்லாஹ் என்று நான் சொன்னதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து கேட்டார்கள், அகதரி மா ஹக்குல்லாஹி அலா இபாதிஹி. முஆதே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களுக்கு தெரியுமா ஒரு அடிமை அவனுடைய எஜமானனான அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து கேட்க நான் சொன்னேன், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், நாயகம் அது எனக்கு தெரியாது, அதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய ரசூலுமான நீங்களும் தான் அறிவீர்கள் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், ஹக்குல்லாஹி அலா இபாதிஹி அன் யஅபுதுஹு வ லா யஷ்குருஹு. ஒரு அடியான் தன்னுடைய எஜமானனான அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமையும் என்னவென்றால் அவனை இறைவனாக ஏற்று அவனை வணங்க வேண்டும். அவனை தவிர வேறு எந்த ஒரு இறைவனையும் இணையாக ரப்புல் ஆலமீனோடு ஆக்கக்கூடாது. இதுதான் ஒரு அடிமைக்கு எஜமானனோடு உள்ள ஒரு உரிமையும் கடமையும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சிறிது நேரம் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்கிறார்கள், அகதரி மா ஹக்குல் இபாதி அலல்லாஹி இதா அபதுஹு வ லம் யுஷ்ரிக். முஆதே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒருவேளை ஒரு அடியான் தன்னுடைய இறைவனை இறைவனாக ஏற்று அவனை சரியான முறையில் துதிக்கிறான், தொழுகிறான், வணங்குகிறான், எல்லாவற்றையும் சரியாக செய்கிறான் என்றால் அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இந்த அடிமையின் மீதுள்ள கடமை என்ன, உரிமை என்ன என்று தெரியுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க
முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்கிறார்கள், ஹக்குல் இபாதி அலல்லாஹி இதா அபதுஹு வலம் யஷ்குர் என்றால் அல்லாஹுவை ஒரு அடியான் சரியான முறையில் துதிக்கிறான், தொழுகிறான், வணங்குகிறான், எல்லாவற்றையும் செய்கிறான். அப்பொழுது அந்த அடிமைக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய உரிமையும் கடமையும் என்னவென்றால் ஃபலா யுஅதிபுஹும், அந்த அடிமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் சோதிக்க மாட்டான், ஒருபோதும் அதாபு செய்ய மாட்டான், நரகத்தில் அவனை போட்டு வாட்டி வதைக்க மாட்டான். இதுதான் அல்லாஹுவை ஒரு அடியான் சரியான முறையில் அவனுக்கு நிறைவேற்றிய கடமைகளை நிறைவேற்றும் பொழுது ரப்புல் ஆலமீன் அடிமைக்கு கொடுக்கும் பரிசு இதுதான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து தொடர்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஹக்குல்லாஹி தஆலா அலா இபாதிஹி ஐ யஅபுதுஹு லிஅன்னஹும் இபாதிஹி வஹும் ரப்புஹும். ஆனால் இந்த அடியார்கள் அந்த இறைவனை துதிக்கும் பொழுதும் அவனை தொழும் பொழுதும் அவனை வணங்கும் பொழுதும் அல்லாஹ் எனக்கு அதை தந்தா இதை தந்தா அதை தருவான் இதை தருவான் என்று வணங்குவதற்கு பெயர் இபாதத்து அல்ல. எப்பொழுது ஒரு அடியான் அவன் இறைவன் அவன் எஜமானன் நான் அடிமை என்ற ஒரு எண்ணத்தில் இறைவனை துதிக்கிறானோ அதுதான் யதார்த்தமான இபாதத் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதிலிருந்து நாம் ஒன்று விளங்கணும். அப்போ அல்லாஹ்வை ஒரு அடியான் சரியான முறையில வணங்கினா தொழுதான் அப்படின்னா அல்லாஹ் இவனை தண்டிக்க மாட்டாங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. ஆனால் அதற்கடுத்து தெளிவுபடுத்துவார்கள், அல்லாஹுவை வணங்கும் விதத்தில் வணங்கினால் மாத்திரமேதான் அந்த அடியானுக்கு இறைவன் தண்டனையை கொடுக்க மாட்டான் என்பதை நாம் விளங்க முடிகிறது. இதன் மூலம் நாம் பார்க்கும் பொழுது இறை நெருக்கம் என்பது இபாதத்தின் மூலமாக அமையும். ஆனால் அந்த இபாதத்து எப்படிப்பட்ட இபாதத்தாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலர்களை பற்றி தன் திருமறையில் கூறுவான், யுஸப்பிஹூன அல்லைல வன்னஹார லா யஃப்துரூன். அல்லாஹ்வினுடைய அடிமைகளில் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பகலிலும் சரி இரவிலும் சரி அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருப்பார்கள், ஒருபோதும் சோர்வடைய மாட்டார்கள் என்கிறான் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில். ஆக அல்லாஹ்வினுடைய அடிமைகளில் சிலர்கள் சதா நேரமும் இறைவனை துதிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் இறை நெருக்கத்தை பெற்ற மேன்மக்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இது ஒரு வசனம். வேறு ஒரு வசனத்தில் தெளிவுபடுத்துவான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன். அவர்கள் அமர்ந்தாலும் சரி நின்றாலும் சரி, அவர்கள் தங்களினுடைய விழாக்களை படுக்கையில் படுத்திருந்தாலும் சரி எல்லா நேரத்திலும் இறைவனை துதிப்பார்கள். பூமியில ஒரு மனிதனினுடைய நிலைமை வெறும் 3 தான். 3 நிலையை தாண்டி வேற ஒன்று இருக்க முடியாது. ஒன்று நிற்பான், இல்ல உட்கார்ந்திருப்பான், இல்ல படுத்திருப்பான். இந்த 3 நிலைமையை தாண்டி 4வதா ஒன்று பூமியில சொல்ல முடியாது. ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3ஐயும் சேர்த்து சொல்லுகிறான். இந்த 3 நிலைமைகளிலும் அவர்கள் இறைவனை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள்தான் இறை நெருக்கத்தை பெற்ற மேன்மக்கள் என்கிறான் ரப்பல் ஆலமீன். ஆக இந்த வசனமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, அல்லாஹ்வை சதா நேரமும் துதிப்பவர்கள் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் என்பதை நாம் விளங்க முடியும். ரப்பல் ஆலமீன் இன்றைக்கு நம்மில் பலர்களும் இறைவனினுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். இறை நெருக்கம் 2 விதம். ஒரு விதத்தில் பார்த்தா நாம் எல்லாருமே இறை நெருக்கத்தை பெற்றவர்கள் தான். காரணம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பல லட்சக்கோடி மக்கள் இருக்கலாம், பல கோடிக்கணக்கான மக்கள் இருந்த பொழுதும் கூட ரப்புல் ஆலமீன் நம்மை போன்ற சிலர்களை மாத்திரம்தான் அவனை புகழக்கூடிய, அவனை தஸ்பீஹ் செய்யக்கூடிய, அவனை தொழுகக்கூடிய முஸ்லிம்களாக முஃமின்களாக ஆக்கி இருக்கிறான்.
அந்த அடிப்படையில் பார்த்தா நாம் எல்லாம் இறைவனின் நெருக்கத்தை பெற்றவர்கள் தான் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இது ஒரு கருத்து. இரண்டாவது, இறைவனின் நெருக்கம் வெறுமனே கலிமா சொன்னால் மாத்திரம் பத்தாது. வெறுமனே இறைவனை நாவளவில் புகழ்ந்தால் மாத்திரம் அது இறை நெருக்கத்திற்கு காரணியாக இருக்காது. என்றைக்கு ஒரு மனிதன் மேலே சொன்ன வார்த்தை தான் அவன் எஜமானன் நான் அடிமை என்ற ஒரு எண்ணத்தில் என்றைக்கு நம்முடைய இபாதத்து துவங்க ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு தான் இறை நெருக்கம் ஏற்படும். அந்த நெருக்கத்தை பெற்றவர்கள் தான் இது போன்ற வழிமார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்லுகிறான், அவன் எஜமானன், அவன் எடுத்தவனே நம்மள்டெல்லாம் அவனா வந்தெல்லாம் நம்மள்ட்ட எதுவும் இது பண்ண மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், மன் தகர்ரப மின்னி ஷிப்ரன், ஒரு அடியான் என்னிடத்தில் ஒரு ஜான் அளவு நெருங்கினால் நான் அவனிடத்தில் ஒரு முழம் அளவிற்கு நெருங்கி வருகிறேன். அடுத்து சொல்லுவான், என்னிடத்தில் ஒரு அடியான் ஒரு முழம் அளவிற்கு நெருங்கி வந்தால் நான் அவனிடத்தில் நடந்து வருகிறேன் என்கிறான். ஒரு அடியான் இடத்தில் நடந்து வந்தால் அதை தொகு ஹருவலா, நான் அவனிடத்தில் விரைந்து ஓடி வருகிறேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன். என்னன்னா, முதல்ல நாம தான் முன்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அல்லாஹுவாக நம்மிடத்தில் வருவதில்லை, வரவும் மாட்டான், அவன் எஜமானன். நாம ஒரு அடி ஒரு ஜான் அவனிடத்தில் நெருங்கினால் அவன் ஒரு முழமளவிற்கு நம்மை நெருங்கி வருகிறான். அவனிடத்தில் நடந்து சென்றால் அவன் ஓடி வருகிறேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன். ஆக இதன் மூலமாகவும் நாம் விளங்க வேண்டியது, என்றைக்கு நாம் இறைவனை துதிக்க ஆரம்பிக்கிறோமோ, அவன் எஜமானன் என்ற அடிப்படையில் அவனை நாம் துதிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் விரைந்து வருகிறான் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், பனூ இஸ்ரவேலர்களினுடைய காலத்தில் 2 மனிதர்கள், 2 நபர்களும் சகோதரர்கள், ஒரு உற்ற தோழர்கள் நண்பர்களை போன்று அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு மனிதன் மிகப்பெரிய ஆபித், ஒரு மனிதன் மிகப்பெரிய ஆபித். இதை எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்றோம் அப்படின்னா, வெளிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம நினைப்போம், இவரை மாதிரிலாம் நம்மளால தொழுக முடியாதுப்பா, இவரை மாதிரிலாம் நம்மளால ஓத முடியாது, என்னம்மா தொழுகிறாரு, என்னம்மா ஓதுறாரு, அவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் என்று நாம் நினைப்போம். ஆனால் அந்த இபாதத்தை செய்யும் மனிதரோ யதார்த்தத்தில் இறைவனை இறைவனாக மனதில் வைக்காமல் இபாதத்தை செய்து கொண்டிருப்பார். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வை நாம் விளங்க வேண்டும். இன்னொன்று, யாரையும் பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, லேசா என்ன போட்டக்கூடாது. உன் ஒழுங்கா தொழுக மாட்டேங்கிறான், உன் ஒழுங்கா ஓத மாட்டேங்கிறான், என் இபாதத்து செய்ய மாட்டேங்கிறான், இவன்லாம் நாளைக்கு கியாமத்துல என்னாக போறானோ என்பது போன்ற வார்த்தைகளை நம் நாவில் வெளிப்படுத்துவதை விட்டும் நாம் நம் நாவை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பனைக்காக இந்த நிகழ்வை நான் சொல்ல வருகிறேன். பனூ இஸ்ரவேலருடைய காலத்துல 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் மாதிரி யாருனாலுமே தொழுக முடியாது, இபாதத்தெல்லாம் செய்ய முடியாது. இன்னொருத்தர் இருந்தார், எப்பவுமே பாவம் மட்டும்தான், அவரோட வாழ்க்கையினுடைய வல்லமையே பாவம் மாத்திரமே. இந்த இபாதத்தை செய்யக்கூடிய மனுஷனுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, யாரையாவது பார்த்தாரு அப்படின்னா, லா யஸாலு யரல் ஆஹிரு அலா தம்பின் ஃபயகூலு அக்ஸிர், இந்த பாவம் செய்யற யாரை பார்த்தாலும் இந்த இபாதத்துசாலி என்ன சொல்லுவார்னா, அக்ஸிர், கொஞ்சம் குறைச்சிக்கப்பா, நீ பாவம் செய்யற கொஞ்சம் குறைச்சி செய்யி, ரொம்ப பாவம் செய்யாது, இப்படி சொல்றது அவரோட வளமை. அப்ப என்ன ஆகுது, இந்த இன்னொரு ஒரு ஆள் பாவத்திலேயே மூழ்கி கிடந்தார், இவரினுடைய தோழர் சகோதரர் நண்பன், அவரை பார்க்கிறாரு, அவர் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி அவர்கிட்ட போய் அக்கசு கொஞ்சம் குறைச்சிக்கப்பா அப்படின்னு, இல்லை பாவம் செய்யறவருக்கு கோபம் வந்துருச்சு. பாவம் செஞ்சுட்டு இருந்த ஆளுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த பாவம் செஞ்ச ஆளு கேட்டாராம், ஹல்லினி ஒரு ரப்பி, எப்பா நான் பாவம் செஞ்சா அதை என் ரப்பு பார்த்துக்குவான், உன் வேலை என்ன, நீ இறைவனை வணங்கினாயா
அவனை துதித்தாயா, அவனோடு நீ முராக்கபாவில் இருந்தாயா, அதோடு நீ போயிரு. ஏன் விஷயத்துல நீ எதுக்கு வந்து தலையிடுற? கல்லினே வரப்பி, என்னையும் என் இறைவனையும் தனியாக நீ விட்டு விடு. அவன் பார்த்துக்குவான் என்ன, நான் செய்யும் பாவங்களுக்கு அவன் கூலி கொடுப்பான், அவன் அதை பார்த்துக் கொள்வான். அதை இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொல்வதற்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு. அபுஅல்த அலைய ரகீபா, நீ என்ன எனக்கு என்ன பொறுப்புதாரி அனுப்பப்பட்டிருக்கிறியா? அல்லாஹ் உன்னை என்ன அனுப்பி வச்சிருக்கிறானா? நான் பாவம் செய்யும் போதெல்லாம் என்கிட்ட வந்து ஏப்பா பாவம் செய்யாத, கொஞ்சம் கம்மியா செய்யி, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு சொல்றதுக்கு அல்லாஹ் உன்னை அனுப்பி வச்சிருக்கிறானா என்கிட்ட என்று சொல்லிவிட்டு இவரு போயிடுற. யாரு? இந்த பாவம் செஞ்சால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆபித் இருக்கிறாரே, இந்த வணக்கசாலி, அடுத்து இவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. இவரு கோபம் வந்துருச்சு. அப்படி சொன்னவன நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீ பாவம் செஞ்சுட்டு இருந்த, பாவம் செய்யாதப்பான்னு சொன்ன. நீ ரொம்ப பாவம் செய்யறிய, இப்படி பண்ணாதப்பான்னு சொன்னது உனக்கு குற்றமா போச்சான்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக அவ் கால லா யுத்கிலுக்கல் ஜன்னah. அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் உன்னை மன்னிக்கவே மாட்டான். அல்லது ரிவாயத்தில் அவ் என்று சொல்லியும் வேறு ஒரு ரிவாயத்து வருகிறது, அல்லாஹ் உன்னை சொல்றதுக்குள்ள எல்லாம் விட மாட்டான், நீ நரகத்துக்கு தான் போவ. இது அல்லாஹ் மேல சத்தியம். யாரு? இந்த ஆபித், இந்த வணக்கசாலி சொல்லிட்டு இவர் போயிட்டார். அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா? ஃபகபிலல்லாஹு தஆலா அர்வாஹஹுமா, ரெண்டு பேரோட உயிரையும் அல்லாஹ் புடிச்சிட்டான். ரெண்டு பேரையும் அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். மௌத்தாக்கியதற்கு பின்னால் அவனுடைய சன்னிதானத்தில் இரண்டு ரூஹுகளும் நிற்கிறது. ஒரு பக்கம் வணக்கசாலி தன் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் 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 என்று துதித்த அந்த ஒரு ஆபித் இருக்கிறார். மற்றொரு பக்கம் இறைவனை கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அவனுடைய நினைவே இல்லாமல் இருந்த ஒரு பாவியும் இருக்கிறார். ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. அல்லாஹ் அந்த ஆபிதிட்ட பார்த்து கேட்டானா, அகுந்த அலைய மாஃபி எதைய காதிரா. வலது பக்கம் நிற்கிறாரு ஆபித், இறைவனுடைய சன்னிதானத்திற்கு முன்னால். அந்த வலது பக்கம் இருக்கிறவங்க அந்த ஆபிதிட்ட பார்த்து அல்லாஹ் கேட்டானா, என்னுடைய ஆற்றலை விடவும் நீ சக்தி பெற்றவனாக இருக்கிறாயா? ஒரு மனிதனை மன்னிப்பதும் அவனை தண்டிப்பதும் அது என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. அது எப்படி நீ என் மீது சத்தியம் செய்து இவனை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லும் உரிமை உனக்கு யார் கொடுத்தது என்று ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். கேட்டுவிட்டு லா அக்ஃபிர் லஹு, அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அந்த ஒரு ஆபித், அந்த ஒரு வணக்கசாலி வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் என்று துதித்தவர், அவரை பார்த்து ரப்பு சொன்ன வார்த்தை, இவர் இந்த பாவியை பார்த்து சொன்ன வார்த்தையை ரப்புல் ஆலமீன் இந்த ஆபிதை பார்த்து சொல்லுகிறான். லா அக்ஃபிர் லஹு, நான் இந்த ஆபிதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். இந்த ஆபித் உலகத்துல பாவியை பார்த்து சொன்னார். அந்த வார்த்தை கூட எப்படியோ ஒண்ணு பாவம் பண்ணி கேட்டா தப்பிச்சிருக்கலாம். இறைவன் சொன்ன வார்த்தை லா அக்ஃபிர் லஹு, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்றான். என்ன நடந்தது தெரியுமா? இதுஹப் ஃபதுகுலில் ஜன்னா பிரஹ்மதி. இந்த பாவம் செஞ்சார் இல்லையா, அவர் தூக்கி என்னுடைய கருணையை கொண்டும் என்னுடைய ரஹ்மத்தை கொண்டும், என்னுடைய கருணை விசாலமானது, அந்த விசாலத்தின் அடிப்படையில் பாவியை தூக்கி சொர்க்கத்தில் போடுங்கள், இந்த வணக்கசாலியை தூக்கி நரகத்தில் போடுங்கள் என்றான் ரப்புல் ஆலமீன். என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு ஒரு படிப்பினை, நாமை முதலில் திருத்த வேண்டும். முதலில் நாம் சரியாக வேண்டும் என்பதை இந்த நிகழ்வின் மூலம் நாம் படிப்பினையாக எடுக்க வேண்டும். அவர் ஆபிதுதான், வணக்கசாலிதான், எல்லாம் சரிதான். பாவம் செய்யாத பாவ சொல்லாத வரைக்கும் சரிதான், சொன்ன வரைக்கும் சரிதான். என்றைக்கு அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு உன் அல்லாஹ் என்னையுமே மன்னிக்க மாட்டான் என்று சொன்னாரோ அன்றோடு அவர் நரகவாதியாக மாறினார் என்பது வரலாறு. ஆக இதை நாம் படிப்பினையாக எடுக்க வேண்டும். இது ஒரு பக்கம். இறைவனினுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் எந்த அளவிற்கு ஈடேற்றத்தினுடைய அடிப்படையில் உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது சய்யிதத்துனா ராபியத்துல் அதவிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்
ஒரு நாள் பொழுது தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு திருடன் என்ன பண்ணிட்டான், ராபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். நுழைஞ்சு பார்க்கறான், ராபியா ரலியல்லாஹு நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். இவன் இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு மூட்டையில கட்டிட்டான். துணி மணி பாத்திரம் அது இதுன்னு எல்லாத்தையும் ஒரு மூட்டையில கட்டிட்டான். கட்டி முடிச்சுட்டு அதுவரையும் அவங்க எந்திரிக்கல, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ராபியா ரலியல்லாஹு அன்ஹா மூட்டையை கட்டிட்டு கதவை தேடலான்னு இப்படி கதவை பார்க்கறான். ஃபஹஃபிய பாபுஹா, அந்த கதவு காணாம போச்சு. எந்த கதவு வழியா வீட்டுக்குள்ள வந்தானோ அந்த கதவு கண்ணில இருந்து மறைஞ்சிருச்சு. எங்க பார்த்தாலும் செவுரு, நாலாபுறமும் சுத்தி முத்தி பார்க்கறான் திருட, எங்க பார்த்தாலும் சுற்று சுவர்கள். பார்த்தான், என்ன பண்றதுன்னு தெரியல, குழம்பி போயிட்டான். வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டியாச்சு, வெளியே போகணுமே, இப்போ முழிச்சா மாட்டிக்குவோம், பொருளையும் எடுத்தாச்சு, தூக்கிட்டு போகாம இருந்தா வாழ்க்கையை கொண்டு பண்ண முடியும், இதை வச்சுதான் அவனுடைய வாழ்நாள ஓட்டணும். கதவை காணா, இப்போ என்ன பண்றது தெரியாம உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சப்தம் கேட்கிறது, வெறும் சப்தம் மட்டும் கேட்கிறது. சப்தம் மட்டும் கேட்கிறது. ஏதோ ஒரு வீட்டினுடைய ஒரு மூலையில் இருந்து ஒரு சப்தம் கேட்கிறது. ஏப்பா, தூக்கி இருக்கிற மூட்டையை மட்டும் நீ கீழே வச்சேனா உனக்கு கதவு தெரியும் அப்படின்னு ஒரு சப்தம் கேட்குது. பார்த்தான், யாரு சொல்றது, எட்டி பார்க்கறான், அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. ராபியா ரலியல்லாஹு அன்ஹா. சப்தம் மாத்திரம் கேட்கிறது. இவன் பார்த்தான், யாரோ சொல்றாங்க, நம்ம சும்மா ஏதோ காதுல விழுந்துருச்சு போல அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காண்டே இருக்கான். கதவு கண்ணுக்கு தட்டுப்படவே இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சரி வச்சுதான் பார்ப்போமே, பைய கீழே வைக்கிறான். வச்ச உடனே கதவு தெரியுது. பைய வச்ச உடனே கதவை பார்த்துட்டானா, ஓ இங்கதான் கதவு இருக்குது. அப்ப எப்படி அதுதான் வாசலா இருக்கும், நம்ம அந்த வழியில தான் வந்திருக்கிறோம், நம்ம கதவு இந்த இடம் தான் பார்த்துட்டோமே, தூக்கிட்டு நம்ம திருப்பி போயிடுவோம். மீண்டும் தூக்குறான், கதவு மறைஞ்சிருச்சு. மறுபடியும் பைய கீழே வைக்கிறான், கதவு தெரியுது. பைய தூக்கலாம், கதவு மறைஞ்சிருது. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி பலமுறை நடந்ததற்கு பின்னால் மீண்டும் சப்தம் கேட்டதாம். இன் கானத் ராபியா கத் நாமத் ஃபல் ஹபீபு லா யனாம். ஏப்பா, ராபியா தூங்கிட்டு இருக்கலாம், ராபியாவினுடைய ஹபீபு தூங்க மாட்டான். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். ராபியாவினுடைய ஹபீபுக்கு சிறுதுக்கமும் இல்லை, பெருதுக்கமும் இல்லை. ராபியா தூங்கலாம், ராபியாவின் ஹபீபு தூங்க மாட்டான். பையா பிடி போட்டுட்டு போனா போதுண்டு ஓடியாச்சு. விளங்க வேண்டும், என்றைக்கு ஒரு மனிதன் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுகிறானோ அன்றைக்கு ரப்புல் ஆலமீன் மேலே சொன்னதை போன்றுதான், நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன். ராபியா ரலியல்லாஹு அன்ஹா யார்? அவர்களை போன்ற ஒரு சீதேவி பெண் இந்த அகிலத்தில் கண்டாலும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ராபியா நாயகத்தினுடைய வீட்டு பொருளுக்கு ரப்புல் ஆலமீன் பொறுப்பேற்றான் என்றால் இதுதான் இறை நெருக்கத்தை பெற்ற இறை நேசர்களினுடைய வரலாறு. என்றைக்கு நாம் அவர்களை போன்று ஆகப் போகிறோம், என்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் ராபியாக்கள் உருவாக்க போகிறார்கள், என்றைக்கு நாம் அவர்களை உருவாக்க போகிறோம் என்பதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் பணம் பணம் பணம். எல்லோரினுடைய சிந்தனையும் எல்லோரினுடைய மக்சது இது ஒண்ணுதான். இமாம் பெருமக்கள் அழகாக சொன்னார்கள், அத்துன்யா ஜீஃபா, உலகம் செத்த பிணத்திற்கு சமம். அந்த பிணத்தை ஷைத்தான் அலங்கரித்து காண்பிக்கிறான் உங்களுக்கு. அந்த அலங்கரிப்பில் விழுந்தவர்கள் அவங்கள பார்த்து ஷைத்தான் சொல்றானா, யாரெல்லாம் இந்த உலகத்தோட அழகில் மயங்கி என்றைக்கு பணத்திற்காக வேண்டி ஒரு மனிதன் ஒரு வக்கத்து தொழுகையை விடுகிறானோ அன்னைக்கு அவன் முடிஞ்சான்னு அர்த்தம். பல நபர்கள் தொழுகையை அசால்ட்டா விடுறான். ஏப்பா தொழுக போறதில்லை, தொழுக போற 5 நிமிஷம்லாம் 200 ரூபா சம்பாரிச்சுனா. ஏப்பா நீ ஜமாத்துக்கு போறதில்லை, நான் ஜமாத்துக்கு போகாமன்றேன்னா 500 ரூபா சம்பாரிச்சுனா. என்ன வார்த்தை இதெல்லாம்?
ஒரு நாளைக்கு சாதாரணமாக கணக்கு போட்டாலே ஒரு அரை மணி நேரம் தான் நம்முடைய இபாதத், அவ்வளவுதான். கூட்டி பார்த்தா 5 வக்து தொழுக வெறும் அரை மணி நேரம். ஒருவேளை அல்லாஹ் சொல்லலாம் இல்லையா, நீ அரை மணி நேரம் தான் என்ன நினைக்கிற, அரை மணி நேரம் மட்டும் நான் உனக்கு மூச்சு விடுறதுக்கு காத்து தரேன், நீ அரை மணி நேரம் தான் நினைக்கிற, அரை மணி நேரத்துக்கு மட்டும் உன் ரத்தத்தை நான் ஓட வைக்கிறேன் உடம்புல, நீ அரை மணி நேரம் தான் என்ன வணங்குற, உனக்கு நான் அரை மணி நேரம் மட்டும் எல்லாத்தையும் கொடுக்கிறேன் என்று ரப்பு சொன்னால் எத்துணை நபர்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க முடியும்? அவன் கருணையாளன், எல்லோரையும் விட்டு வைத்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? ராபியா ரலியல்லாஹு அன்ஹாவை போன்று வாழ்ந்த சில சீதேவிகளுக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம்மை விட்டு வைத்திருக்கிறான். இன்றைக்கு இந்த ஊரை ரப்புல் ஆலமீன் விட்டு வைத்திருக்கிறான் என்றால் இந்த மகான் தான் மிக முக்கிய காரணம். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் யதார்த்தமும் கூட. அவர்கள் ஒருவர்களுக்காக வேண்டி இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் ரப்பு பாதுகாக்கிறான். அவர்கள் ஒருவர்களுக்காக வேண்டி இந்த ஒட்டுமொத்த கூட்டத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவை அளிக்கிறான். அவர்கள் ஒருவர்களுக்காக வேண்டித்தான் நம் எல்லோரினுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கிறான் என்பதுதான் நிதர்சனம். என்றைக்கு இதை நாம் உணரப் போகிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தின்னூனில் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சகோதரனுடைய ஒரு மகன், அதாவது தம்பியோட பிள்ளை, ஒரு பிள்ளை இருந்துச்சு அவங்க வீட்டில், சின்ன பிள்ளை. அவர்கள் தான் அந்த பிள்ளையை வளர்த்தனாங்க. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, அந்த குழந்தைய காணோம். வீட்டில் தான் இருந்துச்சு குழந்தை. குழந்தை என்றால் ஒரு 10-12 வயதிற்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு வாலிப பிள்ளை. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தையை காணோம், பெண் பிள்ளை காணா போச்சு. இவங்களை என்னமோ பண்ணாங்க, தேடினாங்க, தேடி 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 களைச்சு போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் களைச்சு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வந்து பேசாம களைப்புல தூங்குறாங்க. தூக்கத்தில் ஒரு சப்தம் மட்டும் கேட்கிறது. அவங்க சொல்றாங்க, நான் தூங்கினேன், தூக்கத்தில் எனக்கு சப்தம் மாத்திரம் கேட்டது. இந்நல்லதி தத்துலபுஹா ஃபித்தீர். ஏபா தின்னூனில் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீ உன் சகோதரின் மகளை தேடுகிறாயா? தீ என்று சொல்லக்கூடிய தீவில் சென்று தேடு, அங்கேதான் இருக்கிறாள் உன் சகோதரனின் மகன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆச்சரியம். ஒரு கனவுலையே கேட்கிறாரு, சுப்ஹானல்லாஹ் கைஃப வகஅத் ஃபீ ذلك. தீங்குங்கிறது இவங்க இருக்கிற இடத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள ஒரு இடம். இந்த இடத்துக்கு போனால் நடந்தெல்லாம் போக முடியாது, கப்பல்ல படகுல பயணம் செஞ்சுதான் போகணும். சுப்ஹானல்லாஹ், எப்படி அங்கே அவள் சென்றிருப்பாள் என்ற ஆச்சரியத்தோடு காலையில முழிச்சாங்க. கனவுல இருந்து முழிச்சாங்க. முழிச்ச உடனே ஃபஹமலத்தில் மா வஸாத 10 ஐயாம், 10 நாளைக்கு சாப்பாட்டையும் தண்ணியையும் கட்டிட்டாங்க. 10 நாள் நம்ம போய் தேடுவோம், தீங்குங்கிற இடம் தானே, நம்ம போய் தேடுவோமே அப்படின்ட்டு 10 நாளைக்கு தேவையான சாப்பாடு தண்ணிலாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. கிளம்பினா 10வது நாளும் முடிவடையக்கூடிய ஒரு தருணம். தேடி தேடி பார்த்தாங்க, கிடைக்கவே இல்லை. 10வது நாளும் முடிய போகுது. போனவனே அவன் நினைச்சிட்டாங்க, ஃபலம் அஜித் வாய்ஸத்து மின்ஹா, நிராசை ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னத்தை போய் தேட, சரி போனது போனதுன்னே இருக்கட்டும், நம்ம வேணா போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும்போது அன்னைக்குன்னு பார்த்தா தண்ணியும் தீந்துருச்சு, சாப்பாடும் தீந்துருச்சு. பசியும் தாகமும் தாங்க முடியாமல் களைப்பில் படுத்து உறங்குகிறார்கள். தூங்கினா யாரோ தட்டுறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது களைப்பில் உறங்குகிறார்கள், யாரோ தட்டுறாங்க. முழிச்சு பார்த்தா தம்பி புள்ள நிற்குது பக்கத்தில். விழித்து பார்க்கிறார்கள், அந்த துளைந்து போன குழந்தை அவர்களுக்கு முன்னால் நிற்கிறது. அந்த குழந்தை சொல்லுச்சான், இவங்க கேட்டாங்க முழிச்ச உடனே, யா லைஃபல் கல்ப் மா ஹாதல்லதி அலா அல்லாஹ் ஃபகல்து ஹாதா ஃபகதத்திக ஷஹர். இவங்களுக்கு அந்த களைப்புல சாப்பிடாம ஒன்றும் தெரியல. தட்டுறாங்க, தட்டுறது முழிச்சு பார்த்தா சரியா யாரும் கூட தெரிய மாட்டேங்குது. அந்த குழந்தை சொல்லுச்சா, நான் யாருன்னு தெரியுதா? 1 மாசமா என்னை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கீங்களே, மாசக்கணக்காக என்னை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கீங்களே, அந்த புள்ள தான் நானுன்னு சொன்ன உடனே அப்படி முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குழந்தை நிற்குது. அந்த குழந்தை கேட்டாங்களா, ஃபகாலத், அந்த குழந்தை சொல்லுச்சு, யா ஹாலி
வல்லாஹி லகத் குன்து ஃபீ மிஹ்ராபி ஃபகதர பிபாலி அன்ன இலாஹுல் அர்தி வ இலாஹுஸ் ஸமாஇ வ இலாஹுல் பிர்ரி வ இலாஹுல் பஹரி வ இலாஹுல் கராபி வ இலாஹுல் அமாரி வாஹிதுன். சச்சா, நான் என் முசல்லால இருந்து தொழுதுட்டு இருந்தேன். தொழுது முடிச்சுட்டு நான் உட்கார்ந்தேனா, அப்ப எனக்கு மனசுல தோணுது, வானத்தினுடைய இறைவனும் ஒருவன் தான், பூமியினுடைய இறைவனும் ஒருவன் தான், கடலினுடைய இறைவனும் ஒருவன் தான், காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளினுடைய இறைவனும் ஒருவன் தான், ஒட்டுமொத்த மனிதர்களை படைத்த இறைவனும் ஒருவன் தான் என்றெல்லாம் எனக்கு சிந்தனைகள் தோன்றியது. எனக்கு தோன்றதுக்கு அப்புறம் நான் நினைச்சேன், வானத்தை படைச்சது ஒரே இறைவன் தானே, வானத்துல போய் அவனை ஒரு வருஷம் வணங்கணும், ஒரு மாசம் வணங்கணும். காட்டை படைச்சதும் இறைவன் தானே, காட்டுல போய் விலங்குகளோட இருந்து அவனை ஒரு மாசம் வணங்கணும். மனுஷங்களை படைச்சதும் இறைவன் தானே, மனிதர்களோடு இருந்து ஒரு மாதம் அவனை வணங்க வேண்டும். பாலைவனத்தை படைச்சதும் இறைவன் தானே, இந்த பாலைவனத்துல ஒரு மாசம் இருந்து அவனை வணங்கணும். கடலை படைத்தவும் இறைவன் தானே, இந்த கடலிலும் நான் ஒரு மாத காலம் அவனை வணங்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நான் நினைத்தேன். கண் விழித்து பார்த்தேன், இந்த காட்டில் நான் வந்து நின்றேன். அவனை ஒரு மாத காலம் அவனை நான் துதித்தேன், வணங்கினேன். அவனை ஒரு மாத காலம் மக்களோடு மக்களாக வணங்கினேன், ஒரு மாத காலம் விலங்குகளோடு விலங்குகளாக வணங்கினேன், ஒரு மாத காலம் கடலில் வணங்கினேன், ஒரு மாத காலம் வானில் வணங்கினேன் என்றெல்லாம் சொல்லிட்டு இவங்களுக்கு ஆச்சரியம். சின்ன புள்ள வீட்டில் இருக்கும், நேரம் வந்தால் தொழுகும், ஒரு ஓரமாக உட்காந்து ஸ்பீச் வச்சுட்டு இருக்கோம். இந்த குழந்தை இப்படிலாம் சொல்லுது, இவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல, முழுசா அவர்களால் அதனால் அங்கீகரிக்க முடியவில்லை. அப்படின்னோடனே அந்த குழந்தைக்கு விளங்கிருச்சு, சரி நம்ம சொல்றதை இவங்க கொஞ்சம் சந்தேகமாக தான் பார்க்கறாங்க என்று சொன்னவுடன் அந்த குழந்தை இவர்களின் முகத்தை பார்க்கிறது. பார்த்ததற்கு பின்னால், யா ஹாலி கஅன்னக ஜாயிஉன், உங்க முகத்தை பார்த்தா நீங்க ரொம்ப பசியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே இவங்க சொன்னாங்க, ஆமாம்மா நான் ரொம்ப பசியாக தான் இருக்கிறேன், உன்னை தேடி நான் அலைஞ்சு பல சாப்பாடு தண்ணிலாம் கொண்டு வந்தேன், எல்லாமே இப்போ காணா போச்சு, எப்படியோ இப்போ நீயும் கிடைச்சிட்ட, ஆனால் எனக்கு நல்ல பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று சொன்னவுடன் அந்த குழந்தை சொன்னது, நான் அந்த குழந்தைகிட்ட கேட்டேன், சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டவுடன் அந்த குழந்தை வானத்தை பார்த்தது. இந்த சின்னஞ்சிறு குழந்தை வானத்தை பார்த்ததை பார்த்து சொன்னதாம், யா மௌலாய, யா மௌலாய இன்ன ஹாலி ஜாயிஉன், என் செச்சா பசியில வாடி கிடக்கிறார். வயுஹிப்பு அய்யுரா ஹாலி இன்டிக், என் நிலைமை உன்கிட்ட எந்த அளவிற்கு உயர்ந்ததா இருக்கணுங்கிறத அவர் பார்க்க ஆசைப்படுறார். இது ஒண்ணு. ரெண்டாவது, அவர் ரொம்ப பசியில இருக்கிறார் என்று சொன்னவுடன் ஃபவல்லாஹி மஸ்தமத்த துஆஉ ஹத்தா ரஅய்து ஸமாஅ அம்தரத் மின்னா அபியது கஸ்ஸல்ஜி ஃபஅகல்து. அந்த குழந்தை கையை தூக்கிட்டு யா மௌலாயன்னு ஆரம்பிச்சு கையை இறக்குவதற்கு முன்னால் வானிலிருந்து வெள்ளை நிற கட்டிகள் பனிக்கட்டிகளை போன்று கொட்டியது, பொழிந்தது. வந்ததுக்கு அப்புறம் கேட்டாங்களா அந்த குழந்தைய பார்த்து, யா இப்னத்து உஹ்தி ஹாதல் மண்ணு, ஏமா இது மண்ணு, மண்ணு செல்வான்னு சொல்லுவோம் இல்லையா, மண்ணு. இது மண்ணுனா ஒரு பனிக்கட்டியை போன்ற ஒரு வெள்ளை நிறக்கட்டி வானிலிருந்து வந்து விழுகும். அதை உண்டால் பலவிதமான சுவைகளில் இருக்கும். ஏமா இது மண்ணு. ஃபைன சல்வா, மண்ணு மட்டும்தான் வந்திருக்கு, பொறி சக்கரி சல்வா எங்க என்று கேட்கிறார்கள். அந்த குழந்தை சொல்லுச்சா, ஃபகாலத்திலி அஸ்ஸல்வா பஅதல் மண், மண்ணுக்கு அப்புறம் தான் சல்வா வரும், இதோ பாத்தீங்களா சல்வாவும் வந்துவிட்டது என்று சொன்னதற்கு பின்னால் மண்ணையும் சல்வாவையும் வயிறு நிரம்ப உண்டார்கள். உண்டதற்கு பின்னால் அங்கிருந்து கிளம்பினார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், தின்னோனில் மிஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஃபவல்லாஹி மா ஃபாரகத்னி ஹத்தா சிர்து மினர் ரிஜால் ரலியல்லாஹு அன்ஹும், என்றைக்கு நான் அந்த மண்ணையும் சல்வாவையும் உண்டேனோ அன்றிலிருந்து நான் ரலியல்லாஹு அன்ஹும் என்ற கூட்டத்தில் சேர்ந்து விட்டேன் என்கிறார்கள் தின்னூனில் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு குழந்தை
தின்னூனில் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய விலாயத்தை அடைவதற்கு காரணமாக இருந்தது என்றால் அந்த குழந்தை இறைவனோடு உள்ள அந்த நெருக்கத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட நிகழ்வு. அந்த காலத்தில் இருந்த குழந்தைங்க மட்டும்தான் அப்படி, இப்ப இருக்க குழந்தைங்களாலாம் அப்படிலாம் முடியாது என்பதல்ல. நாம் நம் குழந்தைகளை வளர்த்துவது போன்று வளர்த்தினான். நாம் நம் குழந்தைகளை இறைவனோடு உள்ள தொடர்பில் ஏற்படுத்தி வளர்த்தினான். நாம் நம் குழந்தைகளை சரியான முறையில் தர்பியத்து செய்து வளர்த்தினால் தின்னூனில் மிஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய சகோதரரின் மகளை போன்று பல மகள்களும் பல மகன்களும் நம் வீட்டிலும் திகழுவார்கள், தோன்றுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி ஒரு குழந்தை தோன்றுமேயானால் அந்த ஒரு குழந்தையை வைத்து ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கட்டி காப்பாற்றுவான். அந்த ஒரு குழந்தையை வைத்து ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் உணவளிப்பான். அந்த ஒரு குழந்தையை வைத்து ரப்புல் ஆலமீன் அந்த ஊருக்கே கூட ரிசுக்கை வாரி வாரி வழங்குவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அழகான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. திருமணம் அப்படின்னா நடக்கிறது மாப்பிள்ளைக்கு இல்லை பொண்ணுக்கு, அவ்வளோதான். கல்யாணங்கிறது ரெண்டே பேர்த்துக்கு தான். இந்த 2 பேர்த்துக்கு கல்யாணத்துக்காக எத்தனை பேர் கல்யாணத்துக்கு போறோம்? அங்க மெயின் அந்த 2 பேர் தான். அந்த 2 பேர் இல்லைன்னா அங்க ஒண்ணுமே கிடையாது. இந்த 2 பேர் கல்யாணத்துக்காக வேண்டி பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நிக்காவில் கலக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த நிக்காவினுடைய உணவை உண்ணுகிறார்கள். பல நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த திருமணத்தின் மூலம் பல ஃபாயிதாக்களை பெறுகிறார்கள். அப்படின்னா இங்க மெயின் இந்த 2 பேர் தான். அப்ப இந்த 2 பேருனால இந்த 1000 பேர் பலனடைகிறாங்கன்னா அதே போன்றுதான் ஒரு வழியினால் ஒரு ஊர் முழுக்க பலனடைகிறது என்பதிலும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை நாம் விளங்க வேண்டும். இறை நெருக்கத்தை பெறதுக்கு இன்னொரு ஒரு அடிப்படையை சொல்லித் தருவார்கள். என்றைக்கு ரப்புல் ஆலமீனிடம் நம்மிடத்தில் பரிபூர்ணமான தவக்குல், அவன் பார்த்துக்குவான். இதை செய்யறது தப்புன்னு நமக்கு தெரியும். ஒரு விஷயம் இதை செய்யறது தப்புன்னு நமக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நம்ம செய்யறோம். ஏன் இதை நம்ம செய்யலைன்னா நம்ம என்ன ஆகிறது? நம்ம நிலைமை என்ன ஆகும்? நம்ம அடுத்த ஒட்ட போய் நிற்கிற மாதிரி ஆயிருமே, நம்ம அடுத்த வேற சாப்பிட முடியாம போயிருமே, அப்ப இதை செய்யாம நம்மளால இருக்க முடியாது என்ற ஒரு எண்ணங்கள் நம்மிடத்தில் தோன்றி பழகிவிட்டது. என்றைக்கு இறைவனுடைய தவக்குள் நம்மிடத்தில் பரிபூர்ணமான முறையில் வருமோ அன்றைக்கு தான் ஹராமுகள் நம்மிலிருந்து நீங்கும். அழகான ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள். மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுக்கு போனா போறப்போ மேல ஒரு காக்காவை பார்க்கறாங்க. காக்கா தன்னோட வாயில ஒரு ரொட்டி துண்டு, ஒரு முழு ரொட்டியை தூக்கிட்டு ஒரு மலைக்கு மேல போகுது. இவங்க பார்த்தாங்க, என்னடா காக்கா ரொட்டியை தூக்கிட்டு போகுது, சரி அது சாப்பிட்றதுக்காக இருக்கும் போகணும்னு விட்டுட்டாங்க. திருப்பி சில வினாடிகளில் சில நொடிகளில் திரும்பி பார்க்குறாங்க, மறுபடியும் அதே காக்கா வேற ரொட்டியை தூக்கிட்டு போகுது. இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. காக்கா ஒரு தடவை ரொட்டி தூக்கிட்டு போச்சு, சரி அதுக்குள்ள எப்படி இன்னொரு ரொட்டி கிடைக்கும் கொண்டு போகும் அப்படின்னோடனே இவங்க அந்த மலைக்கு மேலே போய் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோமே அப்படின்ட்டு போறாங்க. மேலே போனா ஒரு ஆளை இதன் ரஜுலுன் மஷ்தூதுல் எதைனி ஒரு ஜிலைனி முல்கா அலா வஹ்ரிஹி, 2 கையையும் காலையும் கட்டி போட்டு ஒரு மனிதர் படுத்திருக்கிறார். 2 கையும் காலும் கட்டி போட்ட நிலைமையில ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு மலைக்கு மேல. அந்த காக்கா என்ன பண்ணுது அப்படின்னா வல் குராபயுல் கமஹு மினர் ரகீஃபி லுக்மத்தன் பஅத லுக்மா, அந்த காக்கா ஒரு ரொட்டி முழுசா கொண்டு தான் வாயில கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு 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 அவர் வாயில ஊட்டி விட்டுட்டு இருக்குது. ஏன்னா அவர் கையும் கட்டி இருக்குது, காலும் கட்டி இருக்குது, அவர் கையை வச்சு சாப்பிட முடியாது. இவர் போய் பார்க்குறாரு, காக்கா ரொட்டியை பிச்சு 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 ஊட்டி விட்டுட்டு இருக்குது. பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியமா போச்சு. மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போனாங்க. போய் கட்டெல்லாம் அவுத்து விட்டு என்னப்பா ஆச்சுன்னு காக்கா பறந்து போயிடுச்சு. கட்டெல்லாம் அவுத்தோடனே காக்கா பறந்து போயிடுச்சு ரொட்டியை ஊட்டிட்டு. இவங்க போய் அந்த எல்லாத்தையும் கழட்டி விட்டோன்னே கேட்டாங்க, யாருப்பா நீ எப்படிப்பா இங்கே மாட்டிருக்கிற, கையும் காலும் கட்டி போட்டிருக்குது, காக்கா உனக்கு ரொட்டி ஊட்டிட்டு போகுது, என்ன நிலைமைன்னு சொல்லி கேட்குறப்போ அந்த மனிதர் சொன்னாராம், ஆனா மினல் ஹஜ்ஜாஜ், நான் ஹஜ்ஜு செய்யக்கூடிய கூட்டத்தில் நானும் ஒருத்தன்.
நான் ஹஜ்ஜு செய்யறதுக்காக வேண்டி கிளம்பி வந்தேன். வர்ற வழியில சரி இந்த மலைக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஓய்வெடுப்பமே நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தேன். திடீர்னு வழிபறி கூட்டம் வந்தது. என் பொருளை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. என் கையையும் காலையும் கட்டி இந்த இடத்துல விட்டுட்டு என்ன போயிட்டாங்க. 5 நாட்களாக கையும் காலும் கட்டப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன். முதல் நாளை சகித்தேன், 2வது நாளையும் பொறுத்து கொண்டேன். 2வது நாளினுடைய இறுதியில் என்னால் தாங்க முடியல. பசியும் தாகமும் வாட்டி வதைக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. அம்மன் யுஜீபுல் முதர்ர இதா தஆன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி இருக்கிறான், எவன் ஒருவன் இக்கட்டான சூழ்நிலையில் என்னை அழைப்பானோ அவனுக்கு நான் பதில் தருகிறேன் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். அந்த வசனம் ஞாபகம் வந்தது. அந்த வசனத்தை நான் ஓதினேன். ஓதிய அடுத்த கணம் எங்கிருந்து காக்கா வந்தது என்று தெரியாது, ரொட்டி துண்டோடு வந்தது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு உணவினுடைய நேரத்திலும் காக்கா வரும், ரொட்டியை பிக்கும், என் வாயில ஊட்டிட்டு காக்கா போயிடும். அடுத்த சாப்பாடு நேரம் வரும், காக்கா வரும், ரொட்டியை பிக்கும், ஊட்டிட்டு போயிடும். 5 நாட்கள் இதே நிலைமையில் காகம் வந்து எனக்கு உணவு ஊட்டியது என்று சொன்னார்கள் அந்த மேன்மகனார். நம்ம விளங்கணும், காக்கா வந்து உணவு ஊட்டும் அளவிற்கு அல்ல நம்முடைய வாழ்க்கை. ஹராமை விடுவதற்கு பல ஆயிரக்கணக்கான வழிகள் திறந்திருக்கிறது. நம்ம ஹராமை செய்யறதுக்கு காரணத்தை தேடிட்டு இருக்கிறோம். இப்போ ஏதாவது ஒரு ஹராம, வட்டியா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், காரணிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். கையும் காலும் கட்டு போடப்பட்ட நிலையில் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தார்கள். அல்லாஹ் காகத்தை கொண்டும் கூட உணவை ஊட்டினான். இதுதான் இறைவனோடு உள்ள நெருக்கத்தை எப்படி ஏற்படுத்துவது என்பதற்குண்டான நமக்கான படிப்பினையில் உள்ள நிகழ்வுகள். 2 பேர் என்ன பண்றாங்க, சரி அதுக்கப்புறம் 2 பேரும் இவங்க யாரு, மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சாப்பாடுலாம் கொண்டு வந்தாங்க, தண்ணி கொண்டு வந்தாங்க. இவங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. போனா இவங்களுக்கு இருக்க சாப்பாடு முடிஞ்சு, தண்ணியும் முடிஞ்சா இப்ப தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு. பாலைவனத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. போன தூரத்துல ஒரு கிணறு. அந்த கிணத்தை பார்த்தவன, எப்பா கிணறு கிடைச்சிருச்சு, கிணற பார்த்துட்டோம், நம்ம எப்படியா தண்ணி குடிச்சிடலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க, தூரத்துல பார்த்தா மான் கூட்டமான் அங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்குது கிணத்துல. கிணறு அந்த அளவுக்கு நிரம்பி இருக்குது. கிணறு ஃபுல்லா தண்ணி, கிணறு முழுக்க தண்ணீர். மான்கள் கூட்டம் வந்துச்சு, தண்ணியை ஃபுல்லா மான் குடிச்சிட்டு இருக்குது. குடிச்சிட்டு இருக்கோன்னே இவங்க பார்த்தாங்க, சரி மான் தண்ணி குடிச்சிருச்சு, நம்ம போனோம்னா மான்லாம் போயிடும், நம்மளும் குடிச்சிக்கலான்னு கிட்ட போறாங்க. கிட்ட போனவன என்ன ஆனது தெரியுமா, அது வஜதனா அல் பிஹ்ர வல் பர்கா. கிட்ட போன உடனே காரல் மாயிலா தஅரிஹா, தண்ணி மேல இருந்து அப்படியே கீழே போயிடுச்சு. மான் குடிக்கும் போது தண்ணி கிணறு நிரம்ப இருந்தது. நாங்க கிட்ட போனோடனே தண்ணி ஃபுல்லா கீழே போயிடுச்சு. நாங்க பார்த்தோம், வாளி இருந்தது, கயிறு இருந்தது. அதனால வாளி கயிறையும் கூட நாங்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டோம். குடிச்சதுக்கு அப்புறம் சும்மா கொல்ட்டு, யார், மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமான ஆளு கிடையாது. அவர்கள் மிகப்பெரிய மேன்மகனா, விலாயத்தில் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தவர்கள். அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா ரப்பி இன்னல் லிபா லா யர்கஊன வலா யஸ்ஜுதூன ஃபயஸ்கீஹிம். யா அல்லாஹ், இந்த மானின் ஒரு கூட்டம் வந்துச்சு, அது உன்னை தொழுமா, உன்னை சுஜூது செய்யுமா, உன்னை வணங்குமா, உன்னை தஸ்பீக செய்யுமா? ஒண்ணுமே செய்யாது. அந்த மான் வரும்போது கிணறு முழுக்க நீ தண்ணியை மட்டும் கொடுத்தியே, நாங்க வரும்போது மட்டும் ஏன் தண்ணி கீழே போச்சு, எங்களை வாளியில வச்சு அள்ளி குடிக்கிற அளவுக்கு நீ வச்ச என்று கேட்டவுடன் வானிலிருந்து சப்தம் வந்தது, யா மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மாலிகே இன்னல்லவா தவக்கல்து அலைனா ஃபஸகைனா. மான் கூட்டம் என் மேல நம்பிக்கை வச்சு கிணறுக்கு வந்துச்சு. அதுக்கு கைத்த போட்டலாம், வாளியை போட்டலாம், தண்ணிலாம் இறக்க தெரியாது. கிணத்துக்கு வந்தா அல்லாஹ் தண்ணியை தருவான் அப்படிங்கிற தவக்குலில் வந்ததினால் அதற்கு நான் கிணறு நிரம்ப தண்ணீரை புகட்டினேன். நீங்கள் இருவரும் எப்பொழுது கிணறை பார்த்தீர்களோ
அப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை எது மேல போச்சு தெரியுமா? நம்மள்கிட்ட வாளியும் கயிறும் இருக்குது, தண்ணியை போட்டு இறைச்சி குடித்து விடலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள். நீங்க நினைச்சது மாதிரி நான் தண்ணியை கீழே கொடுத்துட்டேன், நீங்க கீழே இருந்து மெத்தி தான் குடிச்சீங்க. இது சாதாரணமான ஒரு வார்த்தை தான். விளங்க வேண்டும், என்றைக்கு நாம் இறைவன் தருவான் என்ற ஒரு ஆள் மனதோடு நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தில் இறங்குகிறோமோ, கட்டாயம் இறைவன் நம்மை கைவிட மாட்டான் என்பதற்கு இது ஒரு சான்று. அல்லாஹ்வினுடைய இபாதத்தை எந்த அளவிற்கு நாம் அவனுக்காக இபாதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஒரு ஆபிது, ஒரு மேன்மகனார் இருந்தார். அவரை மாதிரிலாம் தொழுக முடியாது. ஒரு நாள் என்ன பண்ணாரு? தக்பீர் கட்டினார். அன்ன அபுதன் தஹல ஃபிஸ் ஸலாத்தி ஃபலம்மா வஸல இலா கௌலி. எல்லா தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம ஓதுவோம். ஓதாமல் இருந்தால் அந்த தொழுகை கூடாது. ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில். ஹனஃபி மதுஹபில் ஒரு ஆயத்தை ஓதனா போதும். ஓதான தக்பீர் கட்டிட்டு யாசின்னா தொழுக முடிஞ்சு. அது ஹனஃபி மதுஹபினுடைய சட்டம். சரி ஹை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அல்ஹம்து சூரா ஓதும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஈயாக்க நஅபுது அப்படிங்கிற வார்த்தை வருது. ஈயாக்க நஅபுதுன்னு சொன்ன உடனே, ஈயாக்க நஅபுதுன்னு என்னது? யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஈயாக்க நஅபுது உன்னையை மட்டும்தான் நாங்கள் வணங்குறோங்கிறது அர்த்தம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஹத்தர பிபாலிஹி அன்னஹு ஆபிதுன் ஹகீகத்துன். அப்போ சொன்னாங்க, மனசுல தோணுச்சு, ஈயாக்க நஅபுது, நான் ஒன்றை மட்டும்தான் வணங்குறேன், நம்ம வாயால தான் சொல்றோம், நம்ம உண்மையானுமே அல்லாஹ்க்காக தான் வணங்குறோமான்னு மனசுல அப்படி ஒரு ஊசலாட்டம் தோணுகிறது. ஃபனூதிய ஃபி சிர்ரி, மனசுக்குள்ளேயே சொன்னாங்களாம், கதபத் இன்னமா தஅபுதுல் ஹல்க. எப்பா நீ பொய் சொல்ற, நீ பொய் சொல்ற, நீ தொழுகிறது யாருக்காக தெரியுமா? பள்ளியில் அவங்க பள்ளியில் தொழுதுட்டு இருக்கிறாங்க, நீ தொழுகிறது யாருக்காக தெரியுமா? இத்தனை பேர் நிற்கிறான், நம்மளை பார்த்து நம்ம தொழுகலைன்னா என்னடா இவன் முஸ்லீமாக இருக்கிறான், இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கிறான், தொழுக மாட்டேங்கிறான் அப்படின்னு நினச்சிருவான், அப்படிங்கிறக்காக தான் நம்ம தொழுகிறோம் அப்படின்னு மனசில் தோணுது. அந்த பள்ளியை விட்டும் இடத்தை காலி பண்ணாங்க. பள்ளியை விட்டு வெளியே போயாச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனவனே, சரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், நம்ம பள்ளிக்கு போனால் மக்களுக்காக தொழுகிறோன்னு என்ன வருது, நம்ம உண்மையாக அல்லாஹ்க்கு இப்போ தொழுவோம்னு சொல்லிட்டு மட்டி தக்பீர் கட்டுறாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஈயாக்க நஅபுதுன்னு மறுபடியும் நின்ட்டாங்க. மறுபடியும் தோணுது மனசில், நம்ம நிஜமான மறுபடியும் அல்லாஹ்க்காக தான் வீட்டுக்கு வந்து தொழுகிறோமா என்று சொன்னதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் அவங்க நினைக்கிறாங்க, இன்னமா நஅபுது ஸௌஜத்துக். அப்போ அந்த மனசு சொல்லுதான், எப்பா நீ ஒன்று அல்லாஹ்க்காகலாம் தொழுகலை, உன் வீட்டுக்காரி பார்த்து என்னை ஒரு தொழுக கூட மாட்டேங்கிறாரு, பெரிய அப்படி இப்படிங்கிறாருன்னு சொல்லுவா, அப்படிங்கிறக்காக வேண்டி நீ தொழுகிறேன்னு மனசு சொல்லிருச்சு. மறுபடியும் தக்பீரை விட்டுட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே போயாச்சு, யாரும் இல்லாத இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் மறுபடியும் தக்பீர் கட்டினாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஈயாக்க நஅபுது அப்படின்னு சொல்லி மறுபடியும் மனசு சொல்லுது, உள்ளிருந்து ஒரு சொல்லுது, எப்பா நீ இப்பயும் பொய் சொல்ற, நீ அல்லாஹ்க்காக மட்டும்தான் நீ என்ன பண்ணல, நீ வணங்கலை, நீ இறைவனுக்காக மாத்திரம் நீ தொழுகிறேங்கிறதெல்லாம் உண்மையில் அது பொய் அப்படின்ட்டு. இன்னமா தஅபுது மாலிக், நீ யாருக்காக வேண்டி தொழுகிறது தெரியுமா? வெளியே வந்திருக்கிற இந்த அரசவையில் இருக்க காவலாளிகள்லாம் அங்கங்க நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பார்க்கறாங்க, அது ஒரு காரணம். இன்னொன்று, தொழுதாத அல்லாஹ் நமக்கு ரிசுக்கு தருவான், தொழுதாத அல்லாஹ் நமக்கு காசு தருவான், தொழுதாத அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் தருவாங்கிறதுக்காக நீ தொழுகிற அப்படின்னு சொன்ன உடனே மட்டும் தொழுகையை விட்டுட்டாங்க. தொழுகையை விட்டுட்டு என்னாச்சு, இங்க மேல ஒவ்வொன்று பக்கத்துலையும் ஒவ்வொன்று நடந்தது. முதல்ல பள்ளியில தொழுகும் போது மக்களுக்காக தொழுதாங்கன்னு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் மனைவிக்காக தொழுதாங்கன்ன உடனே மனைவியை தலா கூட்டாச்சு, தலா கூட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து தொழுகும் போது மறுபடியும் பணத்துக்காக தொழுகிறோன்னு என்ன வந்தவுடனே தன்னிடத்தில் இருந்த எல்லா காசையும் சதகா செஞ்சுட்டாங்க. ஒத்த ரூபாய் இப்ப கையில இல்லை, திருப்பி நின்றாங்களாம், நீ காசு இருக்குதுங்கிறதுனால தானே தொழுத, போன்ற ஒரு ரூபா கூட கிடையாது, இப்போ நீ தொழு, அல்லாஹ்க்காக தொழுவேன்னு சொல்லிட்டு மட்டி தக்பீர் கட்டுறாங்க. மறுபடியும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஈயாக்க நஅபுதுன்னு மறுபடியும் மனசு சொல்லுது, நீ பொய் சொல்ற. முதல்ல மக்கள் பார்க்கறாங்கன்னு நினைச்சு தொழுத, ஓடி வந்துட்ட, வீட்டுக்கு வந்த, வீட்டுக்காரி பார்க்கறான்னு தொழுத, இல்லை தலா கூட்டுட்ட, காசுக்காக தொழுத, காசை ஃபுல்லா கொடுத்துட்ட, மறுபடியும் நீ தொழுகிறிய, நீ எதுக்காக தொழுகிறது தெரியுமா? சரி காசு போனா என்ன, வீட்டுக்காரி போனா என்ன, மக்கள் போனா என்ன, போட்டிருக்க ட்ரெஸ் இருக்குதுல்ல இது போதும் நமக்கு, நம்ம இதை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உனக்கு தோணிருச்சு. அதனால இப்பயும் நீ உண்மையை அல்லாஹ்க்காக தொழுகலப்பா அப்படின்னு உடனே போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் மொத்தமாக கழட்டிட்டாங்க.
அந்த உடையையும் சதக்கா செய்தார்கள். அடுத்து மீண்டும் தக்பீரை கட்டி தொழுதார்கள். அப்பொழுது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொன்னதற்கு பின்னால் மனது சொன்னதாம், அன் சதகத்த, இப்பதாப்பா நீ உண்மையை சொல்லி இருக்கிற, இப்பொழுதுதான் நீ யதார்த்தத்தில் இறைவனை துதிக்கிறாய், நீ யதார்த்தத்தில் இறைவனை வணங்குகிறாய் என்று மனது சொன்னது என்றால் இதுதான் இறைவனோடு எப்படி நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணம். இப்படியும் இறைவனை அடைய முடியும், இப்படியும் அடைந்திருக்கிறார்கள், அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் கொஞ்சமாவது முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் மூலம் நாம் விளங்க வேண்டியது. கிதாபுகளிலே எழுதுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இன்னைக்கு அல்லாஹ்வோட கிருபையால நம்ம எல்லாருமே நல்லா இருக்கும். அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறான். நமக்கு கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, கண் பார்வைகள், செவி புலன்கள், உடல் உறுப்புக்கள்ல எந்த ஒரு குறையும் இல்லாம நம்ம படைச்சிருக்கிறோம். அதாவது ஒரு குறை வச்சானா அல்லாஹ் வேணா இப்படி பண்ணி சொல்லியிருக்கலாமே, நீ என்னை ஒழுங்கா தொழுகல, நான் ஒரே ஒரு நரம்பை மட்டும் ஒன்றிருந்து எடுத்துறேன்னு சொன்னா என்ன ஆகும்? ஒரு நரம்பை இறைவன் துண்டித்தால் ஒட்டுமொத்த உடலும் ஸ்தம்பித்து போகும். இன்றைக்கு அப்படி பண்ணியிருக்கிறான் நம்மளையே. அல்லாஹ் ஒரு மனுஷனை சோதிச்சான். எப்படி தெரியுமா? 2 கண்ணு கிடையாது, பார்வை இல்லை, 2 கையும் இல்லை, கரம் இல்லாமல், பார்வை இல்லாமல், அதோட நிறுத்தினானா காலும் இல்லை. 2 காலு, 2 கை, 2 கண்ணு, 3மே கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஒரு ஓரமா உட்கார்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் அவருக்கு செஞ்ச நியமத்தை நினைச்சு சுக்ர் செய்யறாராம். ஒரு ஓரத்துல, ஒரு ரோட்டு ஓரத்துல ஒருத்தர் உட்கார்ந்து அல்லாஹ்வை சுக்ர் செஞ்சுட்டு இருக்கிறார். யா அல்லாஹ், என்ன நீ இந்த அளவுக்கு நல்ல முறையில படைச்சையே, என்ன நீ இந்த அளவுக்கு நல்ல விதமா வச்சிருக்கிறியே, உனக்கு தான் எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ்னு சுக்ர் செஞ்சுட்டு இருக்கிறார். இதை வேற ஒரு மனுஷர் நல்லா வர்றவர் பார்க்கிறார். பார்த்துட்டு என்னடா இந்த ஆளுக்கு கையும் இல்லை, காலும் இல்லை, கண்ணும் இல்லை, ஏன்னா அல்லாஹ் எனக்கு கொடுத்த நியமத்தை நினைச்சு நான் உனக்கு சுக்ர் செய்யறேன், இப்படி சுக்ர் செஞ்சுட்டு இருக்கிறாரு, என்ன இவர் நல்லா தான் இருக்கிறாரான்னு கிட்ட போறாரு. கிட்ட போய் கேட்டாரா, அது ஒரு இப்படி துவா வேற செய்யறார். உட்கார்ந்திருக்கிறவர், கண்ணு கை கால் இல்லாதவர், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஆஃபானி மிம்மா இப்தலா பிஹி கைரி, யா அல்லாஹ், என்ன மாதிரி நீ வேற யாரையும் சோதிக்கல தெரியுமா, அதுக்கு உனக்கு அல்ஹம்துலில்லாஹ். நீ என்ன மட்டும் தானே சோதிச்சிருக்கிற, நீ வேற யாரையும் சோதிக்கல, அதுக்காக உன்னை நான் புகழ்றேன் அப்படின்னு துவா செஞ்சுட்டு இருக்கிறார். இவர் பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியம். இவர் போனார், ஃபதஅஜ்ஜப ரஜுலு மின் கௌலி ஹாதல் அஅமா மக்தூல் யதைனி வர்ரிஜலை, இந்த 2 கையும் காலு கண்ணு இல்லாதவர்கிட்ட போனார. கிட்ட போயிட்டு வஸஅலஹு அலா ஐயு ஷைஇன் தஹ்மிதுல்லாஹ வ தஷ்குருஹு, ஏப்பா கண்ணும் இல்லை, காலும் இல்லை, கையும் இல்லை, எப்படி உனக்கு சுக்ர் செய்வதற்கு மனம் வருகிறது? எப்படி உன் நாவு இறைவனை துதிக்கிறது? எப்படி அல்ஹம்துலில்லாஹ் என்று மனதார சொல்கிறது அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனுஷர் சொன்னாரா, ஒரே ஒரு வார்த்தை, யாஹாதா, என்ன நீங்க வாய் மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, ஆளையும் பார்க்க முடியாது, காது கேட்குது, வாய் பேச, அவ்வளோதான், இது 2 மட்டும்தான். யாஹாதா அஷ்குருல்லாஹ அன் வஹபனி லிசானன் ஸாக்கிரா வ கல்பன் ஹாஷிஆ வ பதனன் அலல் பலாஇ ஸாபிரா, அல்லாஹ் எனக்கு அவனை புகழ்றதுக்கு அழகான நாக்க தந்திருக்கிறானே, அவனை நினைக்கிறது, அவனை பயந்து வழிபடுறதுக்கு அழகான இதயத்தை தந்திருக்கிறானே, அவனுடைய எல்லா விதமான முசீபத்தை பொறுக்கிறதுக்கு இந்த உடம்பை தந்திருக்கிறானே, இதுக்காக நான் சுக்ர் செய்ய வேண்டாமா? நாக்க கொடுத்திருக்கிறான்ல, கை இல்லதான், கால் இல்லதான், பார்வையும் இல்லதான், நாக்க கொடுத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதுக்கு நாக்க தந்ததுக்கு நான் அவனுக்கு புகழ வேணாமா? அவனை பற்றி நினைக்கிறதுக்கு என்னுடைய உள்ளத்தை தந்தானே, அதுக்காக நான் அவனை புகழ வேணாமா? கையும் இல்லாமல், காலும் இல்லாமல், கண்ணும் இல்லாமல் என்னை வாட்டி வதைத்தாலும் தாங்கக்கூடிய அளவிற்கு உடலை தந்திருக்கிறானே, அதுக்காக வேண்டி அவனை நான் சுக்ர் செய்ய வேண்டாமா? என்னப்பா பேசுற என்று கேட்டவுடன்
கேள்வி கேட்ட மனிதர் அதிர்ந்து போனார், ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார் என்பது வரலாறு. இப்ப இறைவனை துதிப்பதற்கு நாம் என்ன காரணம் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு மனிதரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம என்ன காரணத்தை சொல்லி தப்பிக்க முடியும்? அது அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்பான், கண்டிப்பா கேட்பான். அல்லாஹ்வினுடைய கடுமையான கேள்வி கணக்குகளை நம்மை பாதுகாப்பானாக. ஒரு வேளை கேட்கிறான்னு வைப்போமே, கையை கொடுத்தேன், காலை கொடுத்தேன், கண்ணை கொடுத்தேன், காதை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன், எனக்காக நீ என்னடா கொண்டு வந்தேன்னு இறைவன் அவன் சன்னிதானத்திற்கு முன்னால் நம்மை நிற்க வைத்து கேட்டால் நம்மிடத்தில் சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? சிந்திக்க வேண்டும். இதே மாதிரி தான் ஒரு ஆள் வந்தாரா, ஒரு ஆளுக்கு சட்டை வந்துட்டு புலம்புற, அஜர்தீன் எனக்கு அல்லாஹ் எனக்கு ஏழ்மையை கொடுத்துட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், பணம் இல்லாமல் குடும்பம் இது பண்ண முடியல, ரொம்ப இதாக இருக்குது, ஏன்னா அல்லாஹ் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறான்னு தெரியலன்னு புலம்புற. இந்த ஆலிம்சா கேட்டாரா, அயசுர்ருக அன்னக அஅமா வலக அஷரத ஆலாஃப திர்ஹம். ஏப்பா சரி விடு, உனக்கு காசு இல்லைன்னு நீ புலம்புற, சரியா? இப்போ நான் அல்லாஹ் உன்னோட 2 கண்ணை தூக்கிட்டான், உனக்கு குருடன் ஆக்கிட்டான், அதுக்கு மேலே 10,000 திர்ஹம் தரான், 10,000 தங்க காசு தரான், நீ ஏற்றுக்குவியா அப்படின்னா? அது எப்படி 10,000 காசு இருந்தால் கண்ணை இப்படினால விட முடியும்? எனக்கு காசு இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு என் கண்ணு வேணும் சொன்னோன்னு மறுபடியும் புலம்புறாரு. நீங்கள் போங்க, உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா? நீ மறுபடியும் கேட்குற இந்த ஆலிம்சா, ஏப்பா எசுருக்கு அண்ணக்க அக்சர உலக ஆஷரத்து ஆலஃப். சரி விடுப்பா, உனக்கு கண்ணு வேணுங்கிற, அல்லாஹ் அவனை என்ன பண்ணிட்டான்? உன்னை ஊனமாக்கிட்டான் ஏதோ ஒரு வகையில், கையும் இல்லை காலும் இல்லை. அப்போ அல்லாஹ் அதுக்கு பதிலாக உனக்கு என்ன தரான்? 1000 தங்க காசு தரான், இல்லை 10,000 தங்க காசு தரான், மேலே 10,000 தான். உனக்கு குருடனாக்கிட்டா 10,000 தங்க காசு தரான். ரெண்டாவது உனக்கு கையும் காலையும் எடுத்துட்டா 20,000 தங்க காசு தரான். உன்னை ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சவனாக்கிட்டா 10,000 தங்க காசு தரான். உன உடம்பு முழுக்க சொறி சரங்கு பிடிச்சவனாக்கிட்டு 10,000 காசு தரான். உனக்கு எல்லாத்துக்கும் சம்பந்தமா? உனக்கு காசு தானே தேவை, நீ ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கிற? இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ காசை வச்சுக்க வேணும்னு அவர் எல்லாத்துக்கும் மாட்டேன்ட்டார். அடுத்து இந்த ஆலிம்சா கேட்டாராம், அமா தஸ்தஹி, உனக்கு வெக்கமா இல்லையா? அன்தஷ்கு மௌலாக்க வலஹு இந்தக நிஅம பி 50,000. உனக்கு இப்படி புலம்புறதுக்கு உனக்கு வெக்கமாக இல்லையா? உன்னுடைய உடம்பில் 50,000 தங்க காசிற்கு மதிப்பாக, அப்படின்னா அது ஒரு அளவுக்கு சொல்றாங்க. உலகத்தில் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் நம்முடைய உடலுக்கு நிகர் எதுவும் இல்லை, அப்படி படைச்சிருக்கிறான் அல்லாஹ். இந்த சம்பவத்தில் சொல்றாங்க, 50,000 தங்க காசுக்கு நிகராக உன் உடலை படைத்திருக்கிறானே ரப்புல் ஆலமீன். கண்ணை நல்லா பார்க்க வைக்கிறானே, நாக்க நல்லா பேச வைக்கிறானே, காதுகளை நல்ல முறையில் கேட்க வைக்கிறானே, கைகளையும் கால்களையும் சரியான முறையில் செயல்படுத்துறானே. இதெல்லாம் உனக்கு கொடுத்தும் அவன் உன்கிட்ட காசு கொடுக்கலன்னு புலம்புறையே, உனக்கு வெக்கமா இல்லையா என்று கேட்டவுடன் இந்த மனுஷர் அப்பதான் உணர்றார், ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்படி நம்ம புலம்பக்கூடாது, அல்லாஹ் நமக்கு இவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறான் என்று பின்னால் விளங்குகிறார். பிஹாலிஹி வயஷ்தகி இலா வலா யஷ்தகி இலா அஹதன் அபதா. அதுக்கப்புறம் அவர் யார்கிட்டையுமே அதை புலம்பவில்லை என்பது வரல. சொல்ல வருவதின் நோக்கம், நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் சிரமப்படலாம் கிடையாது. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் நம்ம யாராவது இருக்கிறோமா? அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான நம்மளைய? அப்படின்னா கிடையாது. இறை நெருக்கம் பெற்று ஈடேற்றம் அடையணும்னா முதலில் இறைவனை இறைவனாகவே நம்ம இன்னும் பார்க்கல. நம்ம முதல்ல 0 ஸ்டேஜில் தான், ஸ்டேஜ் 1க்கு கூட போகலை, அதுக்கும் கீழே தான் இருக்கிறோம். இறைவனை இறைவனாக எப்படி பார்க்கணும்னு கூட நமக்கு தெரியாம தான் இப்போ வரை இருக்கிறோம். அதுதான் நிதர்சனம். வாயில சொல்லிட்டு இருக்கிறோம், நான் யாரு தெரியுமா, நான் முஸ்லீமு, நான் அப்படி இப்படி, நான் அப்படி தொழுவேன், இப்படி ஓதுவேன். உண்மையில் யதார்த்தமாக இறைவனுக்காகத்தான் நம்ம தொழுகிறோமா? உண்மையானமே அவனுக்காக தான் எல்லா இபாதத்தையும் செய்யறோமா? உண்மையானமே எல்லாமே அவனுக்காக தான் நம்ம பண்றோமா? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? ஸ்டேஜ் 1க்கு கூட நாம் வரவில்லை என்பதை நாம் விளங்க வேண்டும். நேரம் நெருங்கிவிட்டது, நிறைவுக்கு வருகிறேன். எனவே சொல்ல வருவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சரியான முறையில் விளங்கி, சரியான முறையில் துதித்து, சரியான முறையில்
முறையில் அவனை வழிபடுவதுதான் ஒரு முஸ்லிமான, ஒரு முஃமினான ஒரு மனிதனுக்கு அழகு, அடையாளம் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி என் உரையை நான் நிறைவுபடுத்துவேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிப்பான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா. வமன் அஅரத அன் திக்ரி, யார் என்ன நினைக்கிறத விட்டு புறக்கணிக்கிறானோ, யார் என்ன நினைக்காம இருக்கிறானோ, அவன் நான் கியாமத்து நாள் என்ன தெரியுமா பண்ணுவேன்? அது கியாமத்தினால ரெண்டாவது கட்டம். முதல்ல ஃபைன்னலஹு மஈஷத்தன் லன்கா, அவனை உலக வாழ்க்கையில் அவனை நெருக்கிடுவேன், அவனை நெருக்கடியில் கொண்டு போய் விட்டுருவேன். இன்னைக்கு நம்ம சொல்கிறோம், நான் தொழுகிறேன், நான் ஓதுறேன், நான் சரியாக தான் இருக்கிறேன், அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான்? வமன் அஅரத அன் திக்ரி, என்ன சரியா யாரு தொழுகலையோ ஓதலையோ அவனுக்குத்தான் நான் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுப்பேன்னு சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தின் மூலமாகவே நமக்கு விளங்கிரும், நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம சிரமத்தில் இருக்கிறோம், நம்ம துன்பப்படுறோம், துயரப்படுறோம் அப்படின்னா அல்லாஹ்வை சரியான முறையில் நாம் துதிக்கவில்லை, வணங்கவில்லை, அவனுக்கு வழிபடவில்லை என்பதுதான் நிதர்சனம் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலகக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தந்தரம் புரிவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அவனுக்காகவே வாழ்ந்து அவனுக்காகவே மரணிக்கக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தந்தரம் புரிவானாக. உலகத்தில் அவனுடைய நெருக்கத்தை அதிகமான முறையில் பெற்று நாளைய கியாமத்தில் அவனுடைய ஈடேற்றம் என்று சொல்லக்கூடிய சுவனத்தை அடைந்து சுவனத்திற்குள்ளால் கண்மண் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே காலம் முழுக்க இருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி